Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 3 types of supplements பத்தி தான் பார்க்க போறோம். Pre-workout, intra-workout and post-workout supplementsனா என்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். So இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவா இருக்க போகுது. So இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. So வாங்க guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். Pre-workoutனா before workout, intra-workoutனா in between workout, post-workoutனா after workout. Pre-workoutனா before workout, அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கன்சியூம் பண்ற சப்ளிமெண்ட்ஸ்க்கு ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பேரு. இன்ட்ரா ஒர்க் அவுட்னா இன் பிட்வீன் ஒர்க் அவுட்ஸ், அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப இடையில கன்சியூம் பண்ற சப்ளிமெண்ட்ஸ்க்கு இன்ட்ரா ஒர்க் அவுட் அப்படின்னு பேரு. போஸ்ட் ஒர்க் அவுட்னா ஆஃப்டர் ஒர்க் அவுட், அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்சியூம் பண்ற சப்ளிமெண்ட்ஸ்க்கு போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பேரு. சோ இப்போ இந்த 3 சப்ளிமெண்ட்ஸ் பத்தி டீடைலா பார்ப்போம். சோ இந்த ப்ரீ ஒர்க் அவுட் கன்சியூம் பண்றதோட மெயினான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், எண்டூரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் நம்மளால ஒர்க் அவுட் பத்தினா ரொம்ப எஃபெக்டிவா பண்ண முடியும், ரொம்ப இன்டென்ஸாவும் பண்ண முடியும். சோ இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ல இருக்கிற காமனான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெஃபைன், கிரியேட்டின், பெட்டா அலனைன், சிட்ருலைன் மேலேட். கெஃபைன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும், கிரியேட்டின் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் பூஸ்ட் பண்ணும், பெட்டா அலனைன் நம்மளோட மசில் ஃபேட்டிகை ரெடியூஸ் பண்ணும், சிட்ருலைன் மேலேட் பிளட் ஃப்ளோவை என்ஹான்ஸ் பண்ணி மசில் பம்ப் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒர்க் அவுட் ஹெவி அண்ட் இன்டென்ஸாக பண்ணணும், பட் எனர்ஜி கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் அண்ட் ட்ரைனிங்க்கு எனர்ஜி தரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட். இன்ட்ரா ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கான மெயினான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேஷன் அண்ட் எண்டூரன்ஸ் நம்ம பாடியில் மெயின்டைன் பண்ணி மசில் பிரேக் டவுனை ப்ரிவென்ட் பண்ணும். பேசிக்காக இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸில் இருக்கிற காமனான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, BCAA, EAA, எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். BCAA, EAA அப்படிங்கிறது நம்மளோட மசில் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் கெட்டபாலிசமை ப்ரிவென்ட் பண்ணும். கெட்டபாலிசம் அப்படிங்கிறது மசில் பிரேக் டவுன், ஸோ மசில் பிரேக் டவுனை ப்ரிவென்ட் பண்ணி மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணும் அண்ட் மசில் கிராம்ப்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியோட எனர்ஜி சோர்ஸ். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப த்ரூ அவுட் அந்த ட்ரைனிங் செஷன் நம்ம பாடிக்கு எனர்ஜி தரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ். பேசிக்காக இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப த்ரூஅவுட் அந்த ட்ரைனிங் செஷன் நம்ம பாடியை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணும். போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கான மெயினான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசில் ரெக்கவரியை ஸ்பீட் அப் பண்ணும், மசில் சோர்னஸ் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் அதே சமயம் மசில் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். போஸ்ட் ஒர்க் அவுட்ல இருக்கக்கூடிய காமனான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வே புரோட்டீன், கிரியேட்டின், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் குளூட்டமைன். வே புரோட்டீன் அப்படிங்கிறது மசில் க்ரோத்துக்கும் பிரேக் டவுன் ஆன மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கிரியேட்டின் அப்படிங்கிறது மசில் ரெக்கவரி அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். போஸ்ட் ஒர்க் அவுட்ல நம்ம கன்சியூம் பண்ற கார்போஹைட்ரேட்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் கிளைக்கஜன் ஸ்டோரை அகைன் ரிப்ளனிஷ் பண்ணும். பேசிக்காக கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் கிளைக்கஜனை ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்ப, அதாவது இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக அந்த கிளைக்கோஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ரொம்பவே கம்மியாகிரும், அதாவது தீந்து போயிடும். ஸோ அகைன் இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ நம்ம கன்சியூம் பண்ணும்போது அகைன் நம்ம பாடியில் கிளைக்கஜன் ஸ்டோர்ஸை ரிப்ளனிஷ் பண்ணும். குளூட்டமைன் அப்படிங்கிறது நம்ம மசில் ரெக்கவரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ப்ரீ ஒர்க் அவுட், இன்ட்ரா ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் எப்போ கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஒர்க் அவுட்டை நம்மளோட ஒர்க் அவுட்டுக்கு 20 to 30 minutes பிஃபோர் கன்சியூம் பண்ணணும். இன்ட்ரா ஒர்க் அவுட் அப்படிங்கிறது த்ரூ அவுட் நம்மளுடைய ட்ரைனிங் செஷன் ஃபுல்லாக சிப் பை சிப் கன்சியூம் பண்ணணும். போஸ்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 30 minutesலேருந்து 60 minutesக்குள்ளார கன்சியூம் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் ப்ரீ ஒர்க் அவுட், இன்ட்ரா ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.